ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட்பால்னு சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் வருவது ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான். அவர் கடந்து வந்த பாதைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர்ச்சுகல் நாட்டில் உள்ள மேடிரா என்ற தீவில் பிப்ரவரி 5, 1985 பிறந்தவர் ரொனால்டோ. இவர் தந்தை ஒரு தோட்ட வேலை செய்யும் கூலி தொழிலாளி. இப்படி இருக்கும் ரொனால்டோவின் தந்தைக்கு ஃபுட்பால் கிளப்பில் உதவியாளராக ஜாப் கிடைக்க அவருக்கு ஹெல்ப் பண்ண ரொனால்டோவும் அவருடன் செல்வதை அவ்வப்போது வழக்கமாக கொண்டிருந்தார். சிறு வயதிலிருந்தே ஃபுட்பால் கிளப்பில் பிளேயர்ஸ் விளையாடுவதை பார்த்தே வளர்ந்த ரொனால்டோவுக்கு ஃபுட்பால் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுது. ஃபுட்பால் இன்ட்ரெஸ்டாக இருந்த ரொனால்டோவை அவர் தந்தை தன் பணிபுரிந்த கிளப்பில் சேர்த்து விடவே வீட்டில் இருந்த ஒரு கிழிந்த ஷூவை அணிந்து ஃபர்ஸ்ட் டைமாக கிரவுண்டில் கால் வைத்த ரொனால்டோ இன்று உலகையே தன் பக்கமாக திரும்பி பார்க்க வைத்துள்ளாருன்னு தான் சொல்லணும். ரொனால்டோவுக்கு 15th ஏஜில் ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு ஆப்ரேஷனும் பண்ணிக்கிட்டாங்க. டாக்டர்ஸ் ஃபுட்பால் விளையாடக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணினதையும் பொருட்படுத்தாமல் தம் ஃபுட்பால் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட்னால் தொடர்ந்து ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுவரை ஆரம்ப காலத்தில் ஸ்போர்ட்டிங் சிபி என்ற கிளப்பில் ப்ளே பண்ணிட்டு இருந்த ரொனால்டோ ஃபர்ஸ்ட் டைமாக 2003 தான் மான்செஸ்டர் யுனைடெட் என்ற பிக் கிளப்பில் இணைந்தார். அவரின் ஃபர்ஸ்ட் சீசன்லேயே 18 வயதான ரொனால்டோ எஃப்ரோ கோப்பையை கைப்பற்றினார். நெக்ஸ்ட்டாக சாம்பியன் லீக் உலகக்கோப்பை கண்டினியூவாக 3 டைம்ஸாக வின் பண்ணாங்க. இதனால் தன்னுடைய 23 ஏஜிலேயே பலோண்டி ஆர் அவார்டை வின் பண்ணினாங்க. மேலும் 2009 ரியல் மெட்ரிக் அணிக்கு சுமார் 834 கோடிக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இதனால் உலகில் அதிக தொகைக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட சாம்பியன் என்ற பெருமையும் ரொனால்டோ வென்றார். கால்பந்து வரலாற்றில் மிக சிறந்த வீரராக கருதப்படும் ரொனால்டோ 5 டைம்ஸ் பலோண்டியார் அவார்டையும் 3 டைம்ஸ் யுஇஎஃப்ஏ ஆண்டின் சிறந்த வீரர் அவார்டையும் 4 டைம்ஸ் ஐரோப்பிய தங்க காலனி விருதுகளையும் வென்ற இவர் 7 லீக் பட்டங்கள் என 23 கோப்பைகளை வென்றுள்ளார். ரொனால்டோ 1200க்கு மேற்பட்ட தொழில்முறை போட்டிகளில் கலந்து கொண்ட சில வீரர்களில் இவரும் ஒருவர். மேலும் இவர் 2016, 17 மற்றும் 2023 ஆண்டுகளில் போப்ஸ் நாளிதழில் வெளியிட்ட உலகின் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் முதலிடம் பெற்றவர். மேலும் இவர் தனது வாழ்வில் பில்லியன் சம்பாதித்த முதல் ஃபுட்பால் பிளேயர் மற்றும் 3வது விளையாட்டு வீரர் ஆவார். தற்போது இவர் தொடங்கிய யூடியூப் சேனல் 24 ஹவர்ஸில் 26 பில்லியன் சப்ஸ்கிரைபரை பெற்று சாதனை படைத்துள்ளது. இவரது ஒரு வருட வருமானமே 700 கோடி எனவும் சொல்லப்படுது. மேலும் மிகவும் சமூக சேவையில் விருப்பமுள்ள ரொனால்டோ 600 குழந்தைகள் உள்ள அனாதை ஆசிரமத்தை நடத்தி வர்றாருன்னு சொல்கிறாங்க. ரொனால்டோ இரத்த தானம் செய்யும் பழக்கம் உள்ளதால் அவருக்கு எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லை என்றும் சோசியல் மீடியாக்களில் சொல்கிறாங்க. இப்படி தன் சொந்த முயற்சி மற்றும் திறமையால் உயர்ந்த ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோவை உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு ரொனால்டோ ஃபேனாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.